அமைதியா இருப்ப பாப்பா அமரு. அப்பா நான் சொல்கிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அவரு வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி தவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க. அண்மை காலமாக யார் யாரோ தளபதி 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 என்று போட்டுக் கொள்வதை பார்க்கிறேன். ஐயா ஸ்டாலின் ஒரு தளபதி, எந்த படைக்கு தெரியாது. என் தம்பி ஒரு தளபதி, அவர் எந்த படைக்கு தெரியாது. தளபதி பயந்து கதவு வீட்டுக்குள்ளே படுத்து கிடக்கிற தளபதி உலகத்திலே கிடையாது. என் அன்னையினத்தின் விடுதலைக்காக 6 படை, வான்படை, கடற்படை, கரும்புலிப்படை, காவல் படை, காலாட்படை, இப்படி 6 படைகளை கட்டி போராடிய புரட்சியாளன் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கூட தளபதி என்று போட்டுக் கொண்டதில்லை. இவர்களுக்கு பேர் என்ன? தளபதி. இப்ப இவர்களுக்கு எல்லாம் என்ன பேரு? நம்ம தளபதி. என்னடா செஞ்சீங்க தளபதி? எந்த படைக்குடா தளபதி? சொரி சரங்கு படைக்கு தளபதியாடா? கால கொடுமடா, கால கொடுமடா. புரட்சிங்கிறதும் இந்த தளபதிங்கிற வார்த்தையும் இந்த தமிழ்நாட்டில் சிக்கிக்கிட்டு சாவது மாதிரி உலகத்துல எந்த நாட்டிலையும் கவலம் கிடையாது. லெனினும் புரட்சியாளன், ஸ்டாலினும் புரட்சியாளன், எப்படி இருக்கு? மாசத்துங்கும் புரட்சியாளன், பிடல் காஸ்ட்ரோவும் புரட்சியாளன், சேகுவாராவும் புரட்சியாளன், ஓசிமனும் புரட்சியாளன், சுபாஷ் சந்திர போஸும் புரட்சியாளன், பகத்சிங்கும் புரட்சியாளன், என் தலைவன் பிரபாகரனும் புரட்சியாளன், இந்த பதர்களும் புரட்சியாளன். இந்த புரட்சிங்கிற சொல்லுக்கு வந்த வறட்சி இருக்கிற சாமி உலகமாக கொடுமை, உலகமாக கொடுமை. அமைதியா இருங்க, அமைதியா இருப்ப பாப்பா அமரு. அப்பா நான் சொல்கிறேன், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். போதையின் பாதையில் செல்லாதீர்கள். அவரு வேற கூட்டத்துக்கு போறதுக்கு வழி தவறி நம்ம கூட்டத்துக்கு வந்துட்டாங்க.